ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். தட் இஸ் த ஸ்பிரிட். எக்ஸலன்ட். சோ நைஸ் டு see you all. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்தந்த மலர்களாக, தாமரை மலர்களாக ஒளி வீசி கொண்டிருக்கு. பிராணசக்தி அப்படியே ரேடியேட் ஆயிட்டு இருக்கு. கிரேட். வண்டர்ஃபுல். ஸோ இப்போ நம்ம ஃபார் த நாலேஜ் பார்ட் ஆஃப் இட் we are traveling or walking along with our great பதஞ்சலி மகரிஷி. நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்மளே ஒரு சாட்சி பூதமா பார்த்துன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு ஒரு வீட்டில் சொல்றாங்க, இன்னைக்கு என்ன டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட், இன்னைக்கா இட்லி வாத்துருக்கேன். அவ்வளவுதான். இட்லியா? தினம் இட்லியா? அது ஒரு மனசு. இல்ல இல்ல ஒரு நாள் சொல்றாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமென்னு பூரி செய்ய வச்சிருக்கேன். பூரியா? See, we are all made up of thought patterns. நமக்குள்ள அப்படியே இந்த இன்கிரேவ்டு. அந்த காலத்துல இந்த ரெக்கார்டிங் வைப்பாங்க, இந்த ஹியூஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். நான் சின்ன பையனா இருந்த காலத்துலலாம் வந்து ரெக்கார்டு, கிராமபோன் ரெக்கார்டுமாங்க. அதுல இந்த குரூவ் வில் பி தேர். அந்த குரூவ்ல அந்த 0.% பாட்டு ஒரு குரூப் மாறிடுதுன்னு அதே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். அது போல நமக்குள்ள the thought patterns they are so strongly நம்மள அப்படியே கெட்டியா பிடிச்சிக்குது. ஒரு சிலந்தி விலைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு ஈ போல அதுல வெளியே வர முடிய மாட்டேங்குது. தட் இஸ் a kind of addiction. Addiction how you can treat thought pattern unless a Sadguru's guidance is there. Very difficult to come out of. அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மமே குருவினா கதி நகி. நமக்கு வழிகாட்ட ஒரு வழிகாட்டி தேவை. இப்ப வேலூருக்கு போனோங்கிறோம். வேலூருக்கு தாராளமா போகலாம். சென்னையில பூந்தமல்லி போய் போகலாம், ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போகலாம், மதுரை வாயில் பக்கம் போகலாம், ஈசிஆர் ரோடு பக்கம் போயிட்டு அப்படி போய் போகலாம், ஹைவேல போகலாம், இல்லாட்டி மூலமுடுக்கல் ரோடு போகலாம். சத்குரு சார் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுற? வா, ஐ நோ த ஹைவே. நேரா ஒரு 2 மணி நேரத்துல வெள்ளூர் போயிடலாம். ஏன் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஒருத்தர் பாராட்டி காட்டுறாங்க. தட் கைண்ட் ஆஃப் ரியலி கிவ்ஸ் யூ a kind of ஒரு பெருமூச்சு வருது. ஆஹா, நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் இருக்க. ஹைவேல டிராவல் பண்றது எப்படி இருக்கு? உள்ள ஒரு ஊருக்குள்ள போய் அந்த பஜாருக்குள்ள போய் அங்க மாட்டு வண்டி நின்று ஒரு ஆட்டோ இதுல நின்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னு எப்படா போய் சேருவோன்னு. there's a difference between your being under the surveillance or under the guidance of a Sadguru. Very, very important. Very important. So, அப்படி பதஞ்சலி மகரிஷி நம்ம கூட வரச்ச சொல்ற தாட் பேட்டர்ன். யூ ஆர் நத்திங் பட் த தாட் பேட்டர்ன். ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும். ஏன் குலாப் ஜாமுன் தான் பிடிக்கும் தெரியாது, ஏன் லட்டு தான் பிடிக்கும் தெரியாது. பட் யூ ஆர் தட். ஒரு இடத்துல உனக்கு இஷ்டமான குலாப் ஜாமுன் கொடுத்தா ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு யூ வில் பி வெரி ஹாப்பி. பக்கத்துல உங்க ஒய்ஃப் இருப்பாங்க, மாச கணக்கா இதேதான் எம்டிஆர்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரிங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் குலாப் ஜாமுன். இங்கேயும் அதே குலாப் ஜாமுன் தானே, ஒரு லட்டு இருந்திருக்கப்படாதா? Thought pattern. How to break the thought pattern? Unless you come out of the clutches of the thought pattern, இந்த இருமை நிலை தொடர்ந்துட்டே இருக்கும். ஆண் உடம்பு, பெண் உடம்பு, பெண் உடம்பு, ஆண் உடம்பு. இதுதான் அவ்வை சொல்லுவாங்க உருவாத்தீதம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையுமே நான் உட்பட நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம எமோஷன்ஸ் தான். நம்ம எமோஷன்ஸ் தான் நம்ம உருவமா வெளிப்படும். உங்க உடம்பு எப்படி வேணா இருந்து போடும். யூ ஆர் நத்திங் பட் யுவர் ஓன் தாட் பேட்டர்ன் அண்ட் த எமோஷன்ஸ். அதுதான். அது ஆண் உடம்புலயும் இருக்கலாம், பெண் உடம்புலயும் இருக்கு. உடம்பு என்பது ஒரு வெளிப்படுத்தும் கருவி. அது கருவின்னு நம்ம நினைச்சுக்கணும். உடம்பு தான் நம்ம நினைக்கிறதுனால தான் இருமையிலிருந்து வெளிவர முடிய மாட்டேங்குது. வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சம் அதுதான். Otherwise, the choice is yours. Absolutely. Whether you want to travel on the highway or you want to take nook and corner of the things, it's your choice. அதுல நம்ம போன வாரம் பார்த்தோம் எப்படி அந்த தாட் பேட்டர்ன் வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஜ்னா வைராகியம்
திருஷ்டா அனுஷ்ரவிக்க விஷயம். திருஷ்டா பார்க்கக்கூடிய காட்சிகள், அனுஷ்ரவிகா கேட்கக்கூடிய ஓசைகள் எல்லாம் மனசுல பதிச்சுட்டே இருக்கு. விஷய விஷய நம்மளை சுத்தி மூணுதான் இருக்கு. ஒன்னா ஜனங்க இருக்காங்க, இல்லாட்டி பொருள்கள் இருக்கு, இல்லாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. இது மூணுதான். திருப்பி 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 மாம்பழம் வந்து ஒரு கணக்கு பாருங்க. மாம்பழம் சீசன் சார், ஏமா பசங்க வந்துருக்குது, பிரமாதமா இருக்கும். ஏ அப்பா நல்லா தித்திப்பா இருக்கிற பழத்தை கொடு. பங்கரப்பள்ளி இருக்குது சார், காலாப்பாடு இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. யோ, என்னைய பேர்ல சொல்லிட்டு இருக்க. என் வீட்டுல போனா ஒய்ஃபை தட்டக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதனால உன் பேர் சொல்லிட்டு சாப்பிடுற மாதிரி தித்திப்பா கொடு நம்ம கேட்கிறோம். அவன் வந்து ஒரு பழத்தை கொடுக்குறான், நம்ம நம்பி வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வரோம், இது என்னது எவ்வளவு பெருசா இருக்கு, இது 2 நாள் வச்சு சாப்பிடுறதா, 3 நாள் வச்சு பார்த்து வாங்க கூட தெரியலையா உங்களுக்கு, ஒரு மாம்பழம் வாங்க தெரியலையா. பொசுக்குன்னு போயிட்டு என்னடா கடைக்காரங்கிட்ட அவ்வளவு சொல்லி வாங்கிட்டு வந்தோம், வந்த உடனே பொட்டுன்னு சொல்லிட்டாளே. ஏம்மா பெரிய மாம்பழமா இருந்தா என்ன, காலையில கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிடலான்னு. கெட்டு போகாத, இந்த சின்ன அறிவு கூட இல்லையா உங்களுக்கு. ஆமா, அடுத்த முறை சைஸா சின்னதா பார்த்து வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான். உங்க யுவர் எமோஷன்ஸ் சைன்னு சுருங்கி போகுது. மறுபடியும் கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே வர்றீங்க. வந்த உடனே ஏங்க பால் வாங்கிட்டு வரலையா, அப்பதான் தெரியுது, அடடா மாம்பழத்தை பார்த்து மாம்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோமே, பால் வாங்கிட்டு வரலையே. இதுக்கு என்னம்மா ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய தெரியுதா. 40 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கவங்க கூட நீங்க மாறவே மாட்டீங்க. சரி, அதையே வாங்கி ஜோபில போட்டு. That's because இது வந்து இந்த இருமை மனித பிறவியின் சந்தோஷமும் துக்கமும் கூட. அதனால்தான் ஈவன் தேவர்கள் மனித பிறவிக்காக வேண்டுறாங்க. இது சந்தோஷ துக்கம் வரைச்சதுதான் இந்த காரம் ஸ்வீட் காரம் காஃபி மாதிரி ஒரு ருச்சி இருக்கும். தேவலோகத்துல எல்லாமே சந்தோஷம், குறைவே கிடையாது. நரகத்துல எல்லாமே கஷ்டம், விடிவே கிடையாது. அதனால்தான் தேவர்கள் கூட மனித பிறவிக்காக வேண்டும். அதுதான் திருவிளையாடல். ஆக திருஷ்டா அனுஷ்ரவிக விஷயா வித்ருஷ்ணஸ்ய கிரேவிங் 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 ஃபீவரிஷ்னஸ். அது போகணும்னா வஷீகார சாஜ்ஞா. யூ நீட் டு டெவலப் த நாலேஜ். என்ன நாலேஜ்? வைராக்கியம், டிட்டாச்மெண்ட், டிஸ்பேஷன். அதனால நாங்க வாங்க பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உட்காருங்க, இத மாம்பழத்தை அரைஞ்சு கொண்டு வர்றேன். சரிம்மா, நிதானமா பண்ணு. ஹாப்பி. ஏங்க பால் வாங்கிட்டு வரலையா, அடடா மறந்துட்டேனே. அதெல்லாம் என்ன, சாயங்காலம் டீ போட்டுலாம், வெளியே பறிச்சு வாங்கிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. How you handle it? வஷீகர சஜ்னா. Your knowledge about the wisdom. After all, we want only the happiness or joy. How happy you are, how you make yourself happy. Slowly come out of the clutches. For that, you need to develop வைராக்கியம், டிட்டாச்மெண்ட், டிஸ்பேஷன். இப்போ பால் ரேட்டு குடியா முழுகி போச்சு. வீட்டை விட்டு இறங்கி போனா பக்கத்துல கடை வாங்கிட்டோம். இது கூட தெரியலையா, 40 வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேமே, பால் வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சு கூட மாம்பழத்தை கொண்டாந்து வச்சிருக்கீங்க, பால் வாங்கிட்டு வர வைக்க இல்லையா. See the kind of you are making a person or that pattern சுருங்க வைக்கிறீங்க. Whatever makes you to shrink is a death. Whatever wants you make you explore or expand is life. அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தர்மம். நம்முடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் எப்பவுமே ஒருத்தர் சுருங்க வைக்கப்படாது. அப்ப வெளியே வந்துடும். அது நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. இவ்வளவு நேரம் பண்ண சுதர்ஷன கிரியா, 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங், அதுல எல்லாம் அந்த பிராண சக்தியை எப்படி தக்க வச்சுக்கணும் தெரியும். அதுக்கு ஆல்வேஸ் யுவர் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் should be in a format to make an expansion. நல்ல விரிஞ்சிருக்கிற ஒரு தாமரை மலரை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கா, சுருங்கி போன தாமரை மலர் பார்க்கறப்ப சந்தோஷமா இருக்கு. விரிஞ்சிருக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஆக சந்தோஷத்துக்காகத்தான் நம்ம உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால். அதுக்கு வைராக்கியம் இருக்கணும், அனுபவிக்க தெரியணும். அதே நேரத்துல அதுல மாட்டிக்கொடு. You should not get attached or clutched with that.
யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். அதுதான் வைராக்கியம். டிஸ்பேஷனா டிட்டாச்மெண்ட், அது பார்த்துட்டோமா? அதனால நாம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, இதெல்லாம் நம்மள ஒரு கட்டுப்பாடு வைக்கிறது. அதுல இருந்து வெளியே வரணும்னா வைராக்கியத்தை நம்ம டெவலப். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த உலகம் என்பது ஒரு பெரிய அடர்ந்த காட்டை போன்றது. அதில் முட்புதர்களும் பலவிதமான ஜந்துக்களும் இருக்கு. அதை நீ கடக்க வேண்டும் என்றால் அத்தனை புதர்களையும் முட்களையும் நீக்கி கடப்பது என்பது சாத்தியமே அல்ல, அசாத்தியம். விவேக வைராக்கியம் என்ற செருப்பை நீங்கள் அணிந்து கொண்டால், விவேக வைராக்கியம், விவேகம், டிஸ்கிரிமினேஷன், இது சரியா அது சரியா, டிஸ்பேஷன், வைராக்கியத்தை அணிந்து கொண்டால் அந்த காட்டை நீங்கள் எளிதில் கடந்து சென்று விடலாம். ரொம்ப அழகா சொல்றாரு ராமகிருஷ்ணன். இப்ப அடுத்தது போலாம். அப்படி இருக்கிறச்ச நானு இந்த வைராக்கியத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது? இதுக்கு பதஞ்சலி ஹி கம்ஸ் வந்து சமாதி பாதம் சூத்திரம் 16. தத் பரம புருஷ கியாதே குண வைத்ருஷ்ணியம். என்னது தத்? இந்த மாதிரி நீ வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு என்ன வரணும்? பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் நீ பார்த்துக்கிட்டே வந்தீங்க. எப்படி ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தாமல் விரிவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோட வாழ்வாயே. ஆனால் பரம புருஷ, உனக்குள்ளேயே அந்த பியூர் அவேர்னஸ் இஸ் தேர். உனக்குள்ளேயே கடவுள் இருக்க. அந்த கடவுள் என்ன பண்ற? கியாதேர்னு அந்த கிளியர் தாட் பேட்டர்ன், அந்த தாட் பேட்டர்ன்ல இருந்து இப்படி போனா நல்லதுங்கிற இன்ட்யூஷன் வரும் உங்களுக்கு. எப்போ? நிதானத்தில் இருந்தாதான் வரும். அந்த நிதானத்துக்கு தான் நாம எடுத்தமா கவுத்தமா இருக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்ற, அந்த பரம புருஷ கியாதேர், ஒரு கிளியர் பர்செப்ஷன் கொடுக்கிற. என்ன குண? யுவர் நத்திங் பட் 3 குணாஸ், சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களின் கலப்பினாத்தான் நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறது. அப்ப அந்த குணங்களை எப்படி பேலன்ஸ் பண்றது? பாதா பித்தா கஃபா 3 ஸ்டேஜ் பிராணாயாமல பேலன்ஸ் பண்ற மாதிரி எப்படி தமஸ் சத்துவ ரஜஸ் பேலன்ஸ் பண்றங்கிற புத்திய அந்த பரம புருஷன் பியூர் அவேர்னஸ் கொடுக்கும். நீ வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணின அப்புறம் என்ன? வைத்ருஷ்ணியம். வைத்ருஷ்யம்னா நம்ம அப்படியே ஃப்ரீ ஃப்ரம் தாட் பேட்டர்ன் இருந்து மெல்ல 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 வெளியே. ஆக நம்ம வைராக்கியத்தை பின்பற்றினால் நமக்குள்ள இருக்கக்கூடிய the godliness, divinity gives you the clear perception. செய்யலாமே. இன்ட்யூஷன் வில் ஸ்லோலி உன்னை அப்படி மல்ல அந்த தாட் பேட்டர்ன்ல இருந்து வெளியே கொண்டு வரும். அப்புறம் என்ன? குணம் தானேயா, சத்வ ரஜ தமஸ். நான் சத்துவத்துக்கு தான் போனோம். இப்ப பொண்டாட்டி மேல கடிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி புருஷன் மேல கடிச்சிட்டு என்னத்துக்கு காண போறேன்? நாளைக்கு அவன் எந்த பொண்டாட்டி கொடுத்து நம்ம வாழணும், அந்த புருஷன் கூட தான் வாழணும். இதுக்கு சந்தோஷமா போயிட்டு போலாமே. அந்த ஒரு தாட் பேட்டர்ன் will take you out of the சத்வ ரஜஸ் தமஸ். அதுக்கு அடுத்து என்ன? வைத்ருஷ்ணியம் is slowly that makes you come out of the clutches of the thought. அதனால்தான் பதஞ்சலி அழகா சொல்ற, தத், இந்த வைராக்கியத்தை நீ அபியசித்துக் கொண்டே வந்தால் பரம புருஷ, உனக்குள்ளே இருக்க கடவுள், அந்த கடவுள் வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதனால்தான் சத்குருக்கள் சொல்றது, எப்படி ஷிரடி பாபா சொல்றாரு, நான் இருக்கேன், ஸ்ரத்தா சபோரி, நம்பிக்கை சபோரி, பொறுமையை. சத்யசாய் பாபா என்ன சொல்றார்? லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். நம்ம குருஜி என்ன சொல்றார்? I may give you the experience of falling, but I will never let you fall. My goal is to make you to reach the goal. Sir, they take the body and come here thousands of years afterwards for our own redemption. நாம இந்த இருமையிலிருந்து போனோம் தான் வர்றாங்க. சார், இருமையில் இருக்கிற வரைக்கும் முழுமையான நிம்மதிங்கிறது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாய்லெட்ல போறதுல தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. காலையில போறீங்க, டாய்லெட் ஒழுங்கா வந்து சந்தோஷப்படும். டாய்லெட் வரலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நாள் உருப்படாது. அதுக்கு உங்க சிஸ்டம் கரெக்டா, அந்த சிஸ்டம் இப்படியே செயின் பை செயின் பை செயின் லைக் தட். தூங்குறப்போ தூக்கம் வரணும், வரமாட்டேங்க. நெவர் எவர் டெவலப் த கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் தி எக்ஸ்டர்னல் கெமிக்கல்ஸ். த வெரி source of chemicals is your brain, your endocrine glands, melatonin, serotonin, nitric oxide.
It's all there. They're all joy hormones. They give you the joy. How to develop? How to develop? உனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏன் வெளியே இருக்க அலையார? இந்த மெலோட்டினின் எனக்குள்ள இருக்கிற பைனியல் கிளாண்ட் கொடுக்கக்கூடிய மெலோட்டினின், செரோட்டோனின், மெலட்டோனின் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. தேசே மனுஷன் நிம்மதியா இருக்கும். எல்லாத்தையும் அன்பு செய் ஆட்டோமேட்டிக். த கிரேட் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் படிங்க. There is a Harvard University professor, Bruce Lipton. அவருக்கு ரொம்ப நாளா சந்தேகம் வந்தது. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெனடிக் பரம்பரை பரம்பரை பரம்பரை. தாத்தாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தா எனக்கு டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இது உண்மையா? ஈவன் ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட். தட் கொஸ்டின், அப்போ வாட் இஸ் மை இண்டிபெண்டன்ஸ்? அப்ப எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? தி சீட் வாஸ் தேர் இன் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ரூஸ் லிப்டன். He said, but how is it? Why should I dependent? Why should I take after my grandfather? Okay, I have come with a grandfather characteristic. How to come out of it? Don't I have the free will? That made him to think about, to go deep into the DNA helical pattern. Then there was a little bit DNA helical structure unfilled. எப்படி நமக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கோ அது குடல்வால் அது தேவையில்லைன்னு ஒரு காலத்து தரிச்சிட்டு இருக்கோம். இட் ஹஸ் காட் அ பர்பஸ். கடவுள் எதுவுமே பர்பஸ் இல்லாம உங்களை உண்டு பண்றதில்ல. அந்த 9 மாசத்துல வாட் இஸ் இட் தட் மேட் ஹிம் த கொஸ்டின். தென் இஸ் டேக்கன் அ சாம்பிள் ஆஃப் த பிளட். ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துட்டு he start nurturing it, he start culturing it with various definite proportions of the contentments and the blood இருக்கிற various difference பண்றார். He always reacts, he always interacts with the love. Then automatically the last pattern beautifully develops into a proactive DNA structure. That is what he has named as the epigenetics. Indiki, he is the founder, he is a Nobel laureate. He made a new study which is named after him, epigenetics. Epi means beyond. You are no more dependent on the genes. தாத்தா இருக்கலாம், ஆனா தாத்தாவை தாண்டி போற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. படிங்க எபிஜெனெட்டிக்ஸ். He is the founder, he is the father of epigenetics. Then he thought, அப்போ எப்படி இந்தியாவில் ரமண பகவான்ல ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு சதாசிவ பிரம்மேந்திரன்லாம் அப்படி இருக்காள, சுதந்திரமா இருக்காளே. He comes all the way to all the way to Tamil Nadu. He falls at the feet of Ramana Maharishi. He falls at the feet of so many Sadgurus. He has met our Sadguru, Sri Sri Ravi Shankar. Then he finds, my God, the great ancestors, சான்றோர்கள் எவ்வளவு நல்ல சுலபமான வழிகாட்டி இருக்காங்க. அன்பு ஒண்ணு போதுமே, அன்பு பண்ண நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே வருது. நான் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், அதான வேணும் எனக்கு. Every year he comes to India, spends 1 month, 30 days, going to all Tibetan monks, monasteries, and all the Sadgurus, and he gains every time. Bruce Lipton, Dr. Bruce Lipton, epigenetics, it is in his name. He says, no more you can be affected by cancer. No more you will be affected by any kind of this pattern. You have independence. How? Practice love. Become love. Love is not an emotion. Love is a very fiber of our being. That is what he says in the நம்ம பத்தஞ்சலி சொல்ற விதர்க விசார ஆனந்தா அஸ்மிதா ரூப அனுகமா சம்பிரஜா. நீ யாருடா, நீ யாரு, உன்னை புரிஞ்சுக்கோ. வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணு. லட்டு சாப்பிடு, அடுத்தவன் லட்டை பறிக்காது. உனக்கு லட்டு வேணுமா, சாப்பிட்டு நான் தர்றேன். அந்த லட்டு உனக்கு மட்டுமே வேணும். தட்டு இருக்கிற லட்டு எல்லாம் எனக்கு தான் வேணும் நினைச்சேன். யூ ஆர் எ ஃபெயிலியர். நீ லட்டை சாப்பிடு, உனக்கு நான் தர்றேன். எல்லாருக்கும் கொடு. காக்கை கரவா கரைந்தொன்னும் ஆக்கமும் அன்னமரே ஆக்கியுள்ளே. காக்கை கரவா கரைந்தொன்னும் ஆக்கமும் அன்னநீரர் கை உள்ள பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தரை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பட்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரு. இன்னைக்கு டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் இருக்காருன்னு அவருக்கு வழிகாட்டி அவர் பதஞ்சலி மகரிஷி, அவர் இந்தியா. ஞானத்தின் விளையில நம் பாரத புண்ணியம்.
இது தேடி வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம அருமை நமக்கு தெரியல. உள்ளூர் பொருள் வேலை போகாதும்பாங்க. அது சத்தியம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு சதாசிவ பிரம்மேந்திர ரமண மகரிஷி, ராம் சுரத்குமார் சுவாமிகள், சேஷாத்ரி மகரிஷி, எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் காட்டிய வழி தெரியல. பசிச்சா இட்லி தான் ஏன் சாப்பிட முடியும்? 500 ரூபாய் நோட்டு சாப்பிட முடியும்? ரூம் நிறைய அந்த கரன்சி நோட்டை வச்சுட்டு அந்த நீதிபதி, ஹைகோர்ட் ஜட்ஜு, அந்த ரூபாயெல்லாம் பத்தி எரிஞ்சப்ப என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணும் பண்ண முடியும். அதுதான் மனித வாழ்க்கை. அந்த லிமிடேஷனை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. தெரியாமையா சொன்னேன்? பட்டினத்தார் பருத்த தோண்டி தம்மதென்று தான் இருக்க, நாயும் கழுகும் நரியும் காத்திருக்கும் தம்மதென்று தான். பட்டினத்தார் சொல்ற, உன் பருத்த தோண்டி பெரிய தோண்டியை பார்த்து தடை விட்டுக்கிறாரு. ஆஹா, ஜம்முன்னு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். டே மனுஷா, நீ சுடுகாட்டுக்கு போனீங்க, நரி கழுகு எல்லாம் இந்த சொத்து நமக்கு நினைக்கண்டா, உன் உடம்பே ஒன்று கிடையாதுன்ட்டு பட்டினத்தார் தன்னை பார்த்து எள்ளி நகையா இருக்கிறார். அதுதான் பதஞ்சலி சொல்ற, விதர்க்க, நீ மட்டும் இதை பார்க்க நிக்கன்னு, ரைட் பர்செப்ஷன். பர்செப்ஷன் இதுதான், இப்படிதான் தர்க்கம் விதர்க்கம். கரெக்டா உனக்கு தெரியும் இந்த வழிதான். அப்புறம் விசாரம், அத பகுத்தறிவு, இதுதான் நல்லது. இது எனக்கு நல்லது, பிரீத்தத்துக்கு தான். இது எனக்கு நல்லது, அருணுக்கும் நல்லது. ஆனந்தா, அதனால எனக்கும் சந்தோஷம், அருணுக்கும் சந்தோஷம். அஸ்மிதா, ஆஹா, நான் நல்ல வழியில் இருக்கேன்டா. அனுகமா சம்பிரக்யா, அற்புதமான சம்பிரக்யா, நாலேஜ், விஸ்டம். அந்த விஸ்டமே நம்ம கிட்டதான் இருக்குப்பா. அதனால இந்த வழியில வா. வழியில வந்தீங்கன்னா வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண உனக்குள்ள இருக்கிற அந்த தாட் பேட்டர்ன் வெளியே வருவேன். நீ இந்த 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டி தாரும் திருத்தணி மலையில் வேலைவனே. எனக்கு இந்த உடம்பு போதும், எனக்கு திருத்தணி மலையில கூட வரணும்ட்டு பாடுற மாதிரி. 8 அடி குச்சி இந்த உடம்பு, எத்தனை நாள் இருப்பேன் முருகா, ஒரு மச்சு வீடு கட்டி தாரும் திருத்தணி மலையில் வேலைவனே. பட்டினத்தார் பாடல். அப்படி இருக்குச்சு, கடவுள் எனக்கு அவ்வளவு வழி கொடுத்திருக்காரு. நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் மென்புற்று இருக்க நினைப்பதுவே எல்லாவன் வேறொன்றது ஏன் பராம். பெரியவங்க தெரியாம சொன்னாங்க, சந்தோஷங்கிறது நமக்கு மட்டுமே உரியது கிடையாது, எல்லோருக்கும் உரியது. அப்போ எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சதான் நல்லா இருக்கும். அதுதான் அழகான வழி காட்டுறாரு. என்னது? தத் பரம புருஷ கியாதே குண வைக்கிருஷ்ணியம். உனக்குள்ள இருக்கிற கடவுள், அந்த கடவுள் வீழ்ச்சிப்பார் எப்போ நீ வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணின. கியாதே, உனக்குள்ள கிளியர் பர்செப்ஷன். குண, குணங்களானது இந்த இந்த உலகம், அதுல வெளியே வர முடியும். வைத்ருஷ்ணியம், யூ வில் பி ஃப்ரீ, யூ வில் பி a freedom, you will be a liber, you will get the liberty. அப்ப என்ன ஆகும்? விதர்க்க, அழகா உனக்குள்ள அந்த ஞானம் வரும். விசார, இது சரி இது வேண்டான்ட்டு உனக்குள்ளே தானா வரும். ஆனந்தா, அதனால சந்தோஷம் இருக்கு. அஸ்மிதா ரூபா, யூ வில் பி a pure being. அனுகமா, கூடவே சம்பிரக்யா, அந்த ஞானம்ங்கிறது தானாவே வருண்டா. என்ன பின்பற்றி வா, உனக்கு நல்லது சொல்றேன்ட்டு அழகா பதஞ்சலி மகரிஷி கைட் பண்றா. அதனால நம்ம என்றான வாழ்க்கையில வைராக்கியத்தை பின்பற்றலாம். குருஜி வைராக்கியத்தை தான் சொல்றா, ஃபீவரிஷ்னஸ். ஃபீவரிஷ், இது எல்லாருக்குமே நியாயம், தப்பு கிடையாது. அது நம்முடைய இயல்பு. 84 லட்சம் யோனிகள்ல வந்திருக்கும். ஃபீவரிஷ்னஸ் வரத்தான் செய்யும். ஆனா அது வரலச்ச, அதற்காக எப்படி வரணும்? அப்ப டக்குன்னு பதஞ்சலி மகரிஷி ஞாபகம் வரணும், நம்ம குருஜி ஞாபகத்துக்கு வரணும். அடடா, அப்பவே சொல்லியிருக்காருல. இப்ப என்ன எதனால திருப்பி திருப்பி சொல்றதுதான். ஒரு ரிசப்ஷன் போறீங்க, ஒரு விருந்துக்கு போறீங்க, கியூல் நிக்கிற எல்லாருமே பஃபேல தட்டு கையில வச்சுக்கிட்டு, கண்ணுக்கு எதிராக ஸ்வீட் தீர்ந்து போயிட்டு மனசு படப்படான்னு அடிச்சுக்குது. ஏன்டான்னு வரத்துக்குள்ள அந்த ஸ்வீட் இருக்குமா இருக்காதா, மறுபடியும் அந்த ட்ரேவை ஃபில் பண்ணுவானா மாட்டானா? Feverishness. It's okay. So what? அது அப்படி ஞாபகம். It happened. It's okay. So what? What next? குருஜி சொன்ன 4 ஸ்டெப். வாழ்க்கையில் எது நடந்தாலும் தவிப்பு வந்துச்சு. It happened. நடந்துடுச்சு. There is no action replay in human life. கிரிக்கெட்ல வரும்,
ஒன்ஸ் ஹேப்பன் அக்செப்ட் இட். அது ஏத்துக்கிற மனசு ஒரு நிதானத்துக்கு வந்துடும். அடுத்தது சோ வாட், வீட்டுக்கு வீடு வாசப்படி, பக்கத்து வீட்டு நடக்காத எதிர் வீட்டு நடக்குது, எல்லாரும் வீட்லயும் அதான் நடக்குது. பரவாயில்ல விடு, don't be selfish. So what? It's okay. பரவாயில்ல, திருத்திக்கோ. திருடுவேன் முக்கியம். அதுதான் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். திருடாதே பாப்பா, திருடாதே. தவறு செய்தால் அது தவறு சின்னதா இருக்கு, திருத்திக்கணும் தான். பெருசாயிட்டுனா கஷ்டம். அதனால அழகா வாழலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நாம சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் நம்முடைய தேவைகள் ரொம்ப குறைவு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தானாவே பார்த்துக்கணும். சரியா? ஹாப்பியா இருங்க, ஆனந்தமா இருங்க. அடுத்த வாரம் பார்க்கிற வரைக்கும் நாம ஒவ்வொரு தாட், எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் வர வச்ச ஆர் வி பிராக்டிசிங்? am I becoming a slave of my thought pattern or am I becoming independent? Slowly by adopting the வைராகியம். வைராகியம் is nothing but dispassion. அதை உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களை மாத்த முடியும். வேற யாரும் உங்களை மாத்த முடியும். நீங்களும் யாரையும் மாத்த முடியும். ஊதுற சங்க ஊதிட்டு போயிட்டே இருக்க, கிரியாவை மட்டும் விடாதீங்க. கிரியா gives you basically it changes the very thought DNA structure. குருஜி has given. குருஜி ஒரு டாக்டர், ப்ரூஸ் லீ. அவர் நம்மளை தேடி வர. ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரையும் அணைச்சிட்டு இருப்பாங்க. कुछ जान के चलो, कुछ मान के चलो, सबके गले में हाथ लगा के चलो. We are not independent, we are interdependent. Never ever forget. நியூஸ் பேப்பர்காரன் வர்றதுல இருந்து ஒன்றுமா we are interdependent. So when you are interdependent, practice love, practice passions, practice forbearance. That's what you do. Okay? Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Thank you. Welcome. I am blessed. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you. Bye.